உமக்கு சூத்திரம் ஆண்டவரே, இமனேஸ்வரே உமக்கு சூத்திரம் ஆண்டவரே, இம்மானுவேலே உமக்கு சூத்திரம் ராஜா. இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவரை உமக்கு சூத்திரம். ஆதியும் அந்தமானவரை உமக்கு சூத்திரம். அல்பாவே உமேகா மாணவரை உமக்கு நம் உள்ளத்தில் இடம் வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கடைசியா நம்ம சொல்றேன் 7வது வசனத்தை வாசிங்க. போதும். அது பிறகு 10வது வசனத்தை வாசிங்க. நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு அவங்க வந்து யூதையா வச்சு நட்சத்திரத்தை வச்சுதான் அவர் அரண்மனையில பிறகுல ஒரு சாதாரண உங்களுடைய வீட்டுல பிறந்திருக்கிறாருன்றத அவங்க உணர்ந்துக்கிறாங்க. அப்ப திரும்ப ஏரோதுடைய அரண்மனையில இருந்து அவங்க கிளம்பும் போது அந்த நட்சத்திரம் அவங்களோடு பயணிக்கிறது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துல அந்த நட்சத்திரத்தை அவங்களால பார்க்க முடியாது. அரண்மனையில திரும்ப வந்த பிறகு திரும்ப நட்சத்திரம் வெளிப்பட்டு போய் நின்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் அதிகமானதை நம்ம பார்க்கணும். அந்த நட்சத்திரம் சரியாய் வழி நடத்தியது, இவர்கள் சரியான இடத்துக்கு போனாங்க. பேசுவோம். நடந்து முடிஞ்ச பிறகுதான் தெரியும், ஐயோ இது ஆண்டவருடைய வழிநடத்துதல் அல்ல. அப்போ திருவிருந்தை நம்மிடத்துல பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இதனால ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி என்ன சொல்லி, இந்த உலகத்துல பிறந்ததின் நோக்கம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகின்ற ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்லிருக்காரு, நான் கிறிஸ்தவனுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லல, யூதர்களுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன்னு சொல்ல, எல்லா ஜனத்திற்கும் கிறிஸ்துக்குள்ளே இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் சமாதானம் இல்லாமல் இருக்கிற நிலைமை இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் ஒரு மாற்றம் வராதா, ஒரு நல்லது நடக்காதான்னு சொல்லிட்டு ஒரு ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கிறது. இன்னைக்கு சொல்லப்படுகிறது, எல்லா ஜனத்திற்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் ரட்சகர் பெத்லகேம் என்ற ஊர்ல உங்களுக்காக பிறக்க போகிறார் என்ற ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஒரு தேவதூதர்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தி இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் இதனால எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தாசூர் திருச்சபையின் சார்பாக எல்லா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக்கி இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கிறிஸ்துமஸ் நன்னாளின் வாழ்த்துக்களை இந்த மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.